ரொம்ப காமனா கேட்குற ஒரு கேள்வி வந்து, நான் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடலாம் டாக்டர்? ப்ரோட்டீனுக்கும் கிட்னிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் இந்த ஜென்ரல் பாப்புலேஷன் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் 1 கிராம் per kilogram. அதாவது ஒரு 50 kg person take 50 grams of protein a day. இது bare minimum basic, which is to lead a healthy life for natural growth of the body. இப்போ if you are an athlete or you do rigorous exercise in the gym, அப்போ உங்களோட மசில் பிரேக் டவுன் நிறைய இருக்கு, அதோட ரிகவரி உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது இந்த ப்ரோட்டீன் அளவு இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அதை வந்து I'll say do it under the supervision of a nutritionist. உங்க பாடிக்கு நீங்க பண்ற ஒர்க் அவுட்க்கு எத்தனை கிராம் per kilogram அப்படிங்கறத நீங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட கேட்டு கன்சியூம் பண்ணிக்கலாம். கிட்னி பேஷண்ட்ஸ் ஆர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் எவ்வளவு புரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா, studies have showed that restricting your protein to a slightly lesser than normal will delay the worsening of your kidney function. So எவ்வளோ அப்படின்னா ஒரு 50 kg person ஒரு 35 to 40 grams of protein வரையும் எடுக்கலாம். இதுக்கு விட கம்மியா போனீங்கன்னா உங்களுக்கு மால் நியூட்ரிஷன் ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ 0.8 grams per kilogram தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் அகேன் இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இப்போ நீங்க ரீசன்ட் சர்வேஸ்லாம் பார்த்திருப்பீங்க, இந்தியன் டயட் இஸ் மெஜாரிட்டிலி கார்போஹைட்ரேட் பேஸ்ட். ஆல்ரெடி ப்ரோட்டீன் ஸ்டார்வ்டு டயட்ல நம்ம இன்னும் ப்ரோட்டீன் கட் டவுன் பண்ணினோம்னா இட் வில் பி லீடிங் டு மால் நியூட்ரிஷன் ராதர் தென் பீங் பெனிஃபிஷியல். ஸோ திருப்பியும் உங்க டயட்டை பொறுத்து உங்களோட ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணுங்கிறத ஈச் பர்சன் நீட்ஸ் டு டிசைட் அலாங் வித் த டாக்டர்.